இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் உயிர்ப்பு விழாவினை ஒரு வாரத்திற்கு முன்பாக கொண்டாடினோம். இன்று திருச்சபை கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு செய்தியை பெருவிழாவாக கொண்டாடுகிறது. அதாவது வானதூதர் கபிரியேல் மரியாவை சந்தித்த நாள். நாம் ஒவ்வொரு நாளும் பல மனிதர்களை சந்திக்கின்றோம். நடந்து செல்லும் போது, வாகனத்தில் பயணிக்கும் போது, உணவு அருந்தும் போது, கடைகளில் பொருட்கள் வாங்க செல்லும் போது, ஆலயத்தில் திருப்பலிக்கு முன், திருப்பல் நேரத்தில், திருப்பலி முடிந்த பின்பு, திரையரங்குகளில் என்று பலரை சந்திக்கின்றோம். ஆனால் எத்தனை மனிதர்களை நினைவில் வைத்திருக்கின்றோம்? சந்தித்த சிலரிடம் ஒரு புன்சிரிப்பு காட்டியிருப்போம், அல்லது நலமா என்று கேட்டிருப்போம். பலரை கண்டுகொள்ளாமல் சென்றிருப்போம். ஒரு சிலரிடம் பேசியிருப்போம், ஒரு சிலரிடம் பேசி எண்களை வாங்கியிருப்போம். ஆக பல நேரங்களில் நாம் சந்தித்த நபர்களில் யாரும் முக்கியமான நபராக கருதி இருக்க மாட்டோம். இப்படி இருக்கும் சூழலில் மரியா எவ்வாறு வானதூதரின் அறிவிப்பை உடனடியாக ஏற்றுக்கொண்டார்? அன்றைய காலகட்டத்தில் பல கன்னிப் பெண்கள் மீட்பர் அவர்கள் வழியாக தோன்றுவார் என்று காத்திருந்தனர். இதனால் மரியாவுக்கும் ஒருவேளை மீட்பர் பிறக்கும் காலகட்டம் என்று தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த நிலையிலே மரியா வானதூதரின் குரலை கேட்டு பதட்டப்படாமல் வானதூதர் வந்ததற்கான நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முற்படுகிறார். அந்த வானதூதரின் அறிவிப்பு உண்மை என்று அவருக்கு தென்படுகிறது. ஆகவே அவர் அதை பற்றி யாரிடமும் கருத்து கேட்கவில்லை. தான் செய்தது குற்றமா, தான் செய்வது குடும்பத்தை பாதிக்குமா, தான் செய்வது தன் உயிரை எடுத்து விடுமா, தன்னை சூசையோடு வாழ விடாமல் தடுத்து விடுமா என்று எந்த கவலையும் கொள்ளாமல் தைரியமுள்ள வீரமுள்ள மங்கையாக தென்படுகிறார். அந்த வீரமங்கை உலகில் உள்ள பாவம் அனைத்தையும் களைய தன் உதிரத்தை இறைவனுக்கு கொடுக்கிறார். குழந்தை தெரேசாள் கூறுவார், நான் ஆண்டவர் கையில் ஒரு பந்து, இந்த பந்தை ஆண்டவர் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், தூக்கி எறியட்டும், தூக்கி அடிக்கட்டும், காலால் உதைக்கட்டும் என்று சொல்லுவார். அதை போன்று அன்னை மரியாள் தன் உடல், உயிர், ஆன்மா அனைத்தையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். இந்த அன்னையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? தாழ்ச்சி. என் உடல், உயிர், ஆன்மா இறைவனோடு இறைவனுக்காக இருந்தால் அது பலன் கொடுக்கும். என் உடல், உயிர் எனக்காக இருந்தால் அது அழிவு பாதையை நோக்கி செல்லும். ஆகவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு என்பது எனக்கான, உங்களுக்கான விடுதலை கொடுக்கும் அறிவிப்பு. நாம் பாவ வாழ்வை விட்டு விலக, தவறுகளிலிருந்து விடுபட இறைவன் வரம் வேண்டி அன்னை மரியாள் வழியாக மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.